என்னங்க, உங்களுக்கு ஒரு சங்கதி தெரியுமா? ஏண்டி 24 மணி நேரமும் நான் வீட்லயே இருக்கேன். இந்த ஊருக்குள்ள என்ன சங்கதி நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறதுக்கு காலையில வேலைக்கு போனா ராத்திரி தான் வீட்டுக்கு வரேன். இதுல என்ன சங்கதி நடக்குதான்? என்ன வெங்காயம்? எதிர்த்த வீட்டுல சரியான சண்டைங்க இன்னைக்கு. சண்டை நாரி போச்சு. எவரு உனக்கு நான் பல்ல வாட்டி சொல்லிட்டேன், அடுத்த வீட்டு பிரச்சனையே வீட்டுக்குள்ள பேசாத, நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. கேட்க மாட்டல நீ. ஏற்கனவே அவன் நம்மளுக்கு கழிவு ஊத்துறான் பார்க்கும் போதெல்லாம். அவங்க வீட்டு பிரச்சனை எதுக்கு நீ எடுத்து பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, முதல்ல சொல்றதை கேளுங்க. ஷபா, என்னைக்கு நீ அடுத்த வீட்டு பிரச்சனையை பேசாம இருக்கியோ அன்னைக்கு தான் நம்ம குடும்பம் உருப்பிடும். ஆமா, இன்னைக்கு என் குடும்பம் தான் உருப்படாம கிடக்கு பாருங்க. ஏத்த வீட்டுக்காரி புருஷங்காரன் இல்லைன்னோனையும் எங்கிட்டோ காலையில ஓடிடுறாள். ராத்திரி பொழுது சாஞ்சோனையும் அவன் வரும்போது தானே வாரான். இன்னைக்கு அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அது சரியான சவட்ட மேனிக்கு அடி. போதாத வரைக்கும் பிள்ளையும் முண்டாட்டியும் அடிச்சு பத்தி விட்டுட்டாங்க. உனக்கு சம்பாதிச்சு போடுவே, நீ ஆள் இல்லாத நேரத்துல ஊரை சுத்துவியான்னு சரியான சண்டை. என்ன எடுத்துக்கங்க, நான் எங்கேயாவது போறேன் வாரேன்னா உங்ககிட்ட சொல்றேனா இல்லையா? அதே மாதிரி நீங்க எங்கேயாவது போறதா வரதா இருந்தாலும் என்கிட்ட சொல்றீங்களா இல்லையா? எதா இருந்தாலும் புருஷங்கிட்ட சொல்றது தானே பொண்டாட்டியோட கடமை. புருஷங்கிட்ட சொல்லாம உனக்கு என்ன வேலை வெளியே? அதுவும் அவன் கேட்டா நான் இங்க போன இங்க வந்து சொல்ல வேண்டிதானே. அப்படி மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தா அவன் விடுவானா? அதான் அடிச்சு பத்தி விட்டுட்டான். அவளுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணுங்க. அப்படியே அழகு சுந்தரி மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு தெரியவா. எவரு அடுத்த வீட்டு பிரச்சனையில நீ குளிர் காயாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம என்னைக்குமே அடுத்த வீட்லயே அது நடக்கும்னு நினைக்காத. நம்ம வீட்லயும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். நம்மளும் பையனை பெற்று வச்சிருக்கோம். அந்த நாய் இன்ன வரைக்கும் வீடு பக்கம் வராம இங்கிட்ட சுத்திக்கிட்டு திரியுது. அதனால பல பிரச்சனைகள் இருக்குது. சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இரு. தேவையில்லாத பிரச்சனை இது பண்ணாத. அது சரி, அந்த வீட்டு பிரச்சனைக்கும் உனக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு என்ன தலையெழுத்தா அவங்க வீட்டு பிரச்சனையில மூக்க நுழைக்கணும்னு? நமக்கு நம்ம வீட்டு பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்குது. இதுல நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு பிரச்சனை? எவரு ஒரு குடியை கெடுக்கணும்னா யார் யாரு என்னென்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கணுன்றது. ஆனா ஒரு நாள் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு உண்டான தண்டனை அதுங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த புள்ள ரொம்ப தங்கமான புள்ள, நல்ல புள்ள. அந்த புள்ளைய அடிச்சு பத்தி விட்ட பாவம் அவனை சும்மா விடாது. அந்த புள்ளைய பத்தி விடுறதுக்கு காரணமா இருந்தாங்க பார்த்தீங்களா, அவன் குடும்பம்லாம் நல்லாவே இருக்காது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த புள்ளைக்கு பண்ணின பாவத்துக்கு அவங்க அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு சாப்ப விட்டா உனக்கே நடி குத்துது குறையுது. அப்புறம் அந்த புள்ள பாவம், ஒரு நல்ல குடியை கெடுக்கிற பாவம் பண்றவங்களை சும்மா இருக்க சொல்றியா? ராத்திரி நேரத்தில் அந்த பிள்ளைங்க அந்த பையனையும் பத்தி விட்டுருக்கன்னு சொல்றானே, அதுக்கு ரெண்டு எங்க போகுங்க? இவனுக்காக தானே குடும்பத்தையே பகைச்சிக்கிட்டு வந்துச்சு. வந்த பிள்ளைய இப்படி பத்தி விட்டுருக்கானே, அவனா உருப்பிடுறவானா? ஆனாலும் இன்னைக்கு அந்த புள்ள விடுற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவனும் சரி, அந்த பிள்ளைய வெளியே வீட்டை விட்டு துரத்தது காரணமானவனும் சரி, அவங்க குடும்பம் கண்டிப்பா அனுபவிச்சு தீரும். நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. உங்க வாயில வசம்ப வச்சு தேய்க்க பெனாயில் ஊத்தி கழுவுங்க. என்ன வாயோ, நார வை பெனாயில் இருக்கு, முதல்ல கழுவுங்க. அவங்கள பேசுனா நீ எதுக்கிட்டு என்ன கழுவ சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு அதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா சொல்லு. நானே துஷ்டனை கண்டா தூர வளர்க்கணும்னு சொல்லி அவங்கள பார்த்த கூட இப்படி திரும்பிக்குவேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு உங்களை அப்படி பேசினேன், அவங்கிட்ட எனக்கு என்ன சங்காட்டம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். உங்களை ஒருத்தன் அசிங்கப்படுத்தி விட்டான போது அவங்க குடும்பத்துல போய் நான் பேசுவேனா வைப்பானா? சீ நான்லாம் சீனா அவங்க வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அப்படி பட்டவ என்ன போய் இப்படி பேசிவிட்டீங்களேங்க நீங்க? என்னமோ ஒண்ணு. ஆனா அந்த பிள்ளையெல்லாம் பாவண்டி, பெண் சாபம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை யாருக்கு என்னத்தை சாபம் விட போதோ. அந்த குடும்பம் நல்லா நடுத்தருவில் வந்து நிற்க போகுது. வாழ்க்கை ஒரு வட்டம். இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு நமக்கு. சுத்தி ஒரு இடத்துக்கு தான் வரும். இது வாயா இல்ல காவாயானே தெரியல, நல்ல வார்த்தையே வர மாட்டேங்குது. எப்படி சாபம் விடுறதுன்னு பாரு. நான் வேற இதெல்லாம் சொல்லிவிட்டேன், இந்த ஆளு விடுற சாபம் இது நமக்கு பழிச்சிச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ,
என்ன ராணி, எதுக்கு இந்த நேரத்துல பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்க? காலையில கழுவ வேண்டியதானே? இல்லைங்க, ராத்திரியே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டா ஒரு வேலை முடியும். காலையில சமையல் வேலையை செஞ்சுட்டு இந்த மற்ற வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா இதையும் தொட்டுக்கிட்டே இருக்கணும். பகல்ல எல்லாம் வீட்டுல தானே இருக்க. ராத்திரி பனிக்கும் குளிர் இருக்கிறதுக்கும் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கையை காலை இழுத்துக்க போகுது. கம்மடு வையே. ஏங்க, அத்தையை பற்றி உங்களுக்கே தெரியும்ல. எச்சி பாத்திரம் இருந்துச்சுன்னா எச்சி பாத்திரம் வச்சா சாமி ராத்திரி படி இழக்க வராது, பாத்திரம் மட்டத்தை அப்பப்போ கழுவுன்னு திட்டுவாங்க. இதில் நான் வேற அப்படியே வச்சேன்னா அப்புறம் சாமி படி இழக்கதான் வைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏற்கனவே குடும்பத்தில் 1000 கஷ்டம் இருக்கு, இதில் இது வேறையா? நான் கழுவி விட்டு படுக்கிறேன், நீங்கள் போய் படுங்க போங்க. நீ சொன்னாலே கேட்க மாட்டேன். சரி நான் 2-3 பாத்திரத்தை நீ விளக்கி போடு, நான் கழுவுறேன். ஆமாம், நீங்கள் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இங்கேயும் வேலை செய்வீங்க. போங்க போய் படுங்க. காலையில் வெள்ளனே எந்திரிச்சு ஓடுவீங்க, அந்த நேரத்தில் தூக்கம் கூட இருக்காது. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அதான் பக்க நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் வந்து வீட்டில் தூங்குறேன், அப்புறம் என்ன? அட போங்க, நான் எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து படுக்கிறேன். சொன்னாலே கேட்க மாட்டேன். தண்ணி இருக்கா? இல்லை தண்ணி அடிச்சு தரவா? அங்கே ஒரு குடம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் தண்ணி பிடிச்சி வைங்க, இதெல்லாம் கழுவிக்கிறேன். சரி. ராணி. என்னங்க, என்ன விஷயம்? ராணி, இத்தனை வருஷத்துல உங்ககிட்ட எதையும் நான் மறைச்சது இல்ல. ஆமா, எனக்கு தெரியாதா? இல்ல, இன்னைக்கு அந்த 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 நான் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னது? அதான் அவ இருக்கால, அவளோட பையன். அவளோட பையன்? அதான் நம்ம எல்லாரு கண்ணுலயும் மண்ணை தூக்கிட்டு போனாலே. சரி, இப்ப அதுக்கு என்ன? டீ கடையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் நான் கூட்டிட்டு போறதுக்கு அவங்க 2 பேரும் வரல போல இருக்கு. அழுதுகிட்டே வந்தான். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட சொல்லி அவங்க எல்லாம் கம்பல் பண்ணாங்க. அதனால தான் அவனை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டேன். அப்படியா? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ அப்படியான்ற? வேற எப்படி பேசுவாங்க? எனக்கு அது தெரியும். அதை எதுக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தா விட்டேன். எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உங்க அத்தாச்சி எல்லாம் சொல்லிட்டாங்க வந்து. யாரு? காலையில கோழி கொடுக்கறதுக்கு சிமரன் வந்தாங்கல்ல, அந்த அக்கா, அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரின்னு. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நேரம் அமையல. பரவாயில்லைங்க, பெரியவங்க பண்ண தப்புக்கு சின்ன பையன் என்ன பண்ணுவான்? இல்ல, வழியில கூட்டிட்டு போகும்போது பயம்னு சொல்லி என் கையை பிடிச்சிக்கிட்டான். போதாத குறைக்கு மாமா மாமான்னு ஒரு மாதிரி கூப்பிட்டான். எனக்கு அப்படியே ஈரக்குலையே ஆடி போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவன் சொன்னான், எங்க அப்பா எங்க அம்மாவை அடி அடின்னு அடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. நம்ம வீட்டில் எப்படி வளர்ந்த புள்ள, எப்படி வளர்த்தோம். ஊருக்காரவங்க தான் உன் தங்கச்சி கஷ்டப்படுதுடா அவனை கட்டிக்கிட்டு, எப்படி அப்படி பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறீங்க வாரீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஆனால் இன்னைக்கு அந்த பையன் சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. ஒரு பக்கம் போய் பேசலாமா அப்படின்னு தோணும், இன்னொரு பக்கம் அவ பண்ணினதை மறக்கவா முடியுது. ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. ஐயோ, அவனை கூட்டிட்டு போய் விட்டா போதுன்னு விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம நான் வந்துட்டேன். இங்க இருக்கும்போது அவ்வளோ தங்கமா இருந்தா, இப்ப பாரு போய் எப்படியோ. ஏங்க, உங்ககிட்ட மட்டும் இல்லை, என்கிட்டயும் நிறைய பேர் சொல்லதான் செய்யறாங்க இந்த மாதிரின்னு. அது மட்டும் இல்லை, அந்த பையன் யாரு? அதான் நம்ம குடும்பத்திலே தின்னுபிட்டு நமக்கே ஆப்பு வச்சுட்டு நம்ம வீட்டு பிள்ளையவே இழுத்துக்கிட்டு போனானே, அந்த ஆறுமுகம்தான். அவனுக்கு என்ன? அந்த படுபாவி பையன் நம்ம ஊர்ல இல்லாத நேரம் அந்த பிள்ளையை இழுத்துக்கிட்டு வந்து இங்க வச்சு சரியான சண்டையாமா. ஆடு பகை குட்டி வரவாடி அப்படி இப்படின்னு அத்தை கூட சரியான சண்டையா. என்னது? அந்த படுபாவி பையன் நம்ம வீட்டுல வந்து நம்ம அம்மா கிட்ட சண்டை போட்டானா? அதையும் இன்ன வரைக்கும் என்கிட்ட சொல்லல. சொல்லி நான் அன்னைக்கு சட்டையை பிடிச்சி இழுத்து போட்டு சத்துன்னு சாத்திருப்பேன்ல. ஐயோ, நீங்க கோவப்படாதீங்க. அத்தையும் அதை தான் சொன்னாங்க. அவன் மட்டும் பேசின பேச்சுக்கு இழுத்து போட்டு சாத்திடுவான் வச்சிருவான்னு. என்ன பண்றது, நம்ம வீட்டு பிள்ளை அங்க இருக்கா, நம்மளும் பேசுறது இல்லை, ஒன்றும் இல்லை. இதுல நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய் பின்னாடி அது அவளுக்கு குடைச்சலா போயிடும். அவ தான் நமக்கு அவ்வளோ பெரிய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பண்ணிட்டு போனா. நமக்கு எதுக்கு அந்த இது அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட சொல்லாம 2 பேரும் மறைச்சிட்டோம். அவனுக்கு விடியட்டும், அப்படியே இழுத்து போட்டு நடுத்தருவில் வச்சு சாத்துன்னு சாத்துறான் அவனை. அம்மா வந்து அவன் எதிர்த்து பேசியிருக்கான் அவன். ஐயோ, நீங்க அத்தை கிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க, இது பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க. அத்தை அப்புறம் அவ்வளோதான், நம்பிக்கையே என்கிட்ட சொன்னாங்க. இதை உங்ககிட்ட சொன்னா அப்புறம் நீங்க வேற சண்டைக்கு போயிருவீங்க. அம்மா கிட்ட சண்டைக்கு வந்திருக்கான், அதை பார்த்துட்டு பார்க்காதமே இருக்க சொல்றியா? யாரும் கேட்கறதுக்கு இல்ல, நாதி எத்து போய் கிடக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். என்னங்க பண்றது, அவங்கிட்ட போய் நம்ம என்னன்னு பேச முடியும்? ஒன்னும் பேசுற சூழ்நிலையிலயா இருக்கு. எல்லாம் அவளை சொல்லணும். அவன் பேசுறத கேட்கறதுக்கு நான் யாரும் இல்ல. அவ தான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கா. அவன் பேசுறத கேட்கறதுக்கு நான் யாரும் இல்ல. 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 அவன் பேசுறத கே
எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தவளை நம்ம என்ன சொல்றது? அவ தலையில அவளை மண்ணவரி போட்டதுக்கு இல்லாம நம்ம மான மரியாதையும் வாங்கினது இல்லாம நம்ம அம்மாவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. சரி விடுங்க, இனி எல்லாம் கடவுள் விட்ட வழி, இனி அவரே பார்த்துப்பாரு. என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன்? எனக்கு யார் இருக்கா? நாதியத்து போயில வந்திருக்கேன் நடு தெருவுக்கு. எங்க போவேன்? அம்மா, எங்கம்மா போறோம்? தெரியலையப்பா, உன்னை எங்க கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியலையே. இப்படி நாதியத்து போய் நடு தெருவுல நிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. அந்த மனுஷனை நம்பி வந்ததுக்கு அவன் எனக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டான். நான் வாழ்ற வாழ்க்கையே உனக்காக தான். உன்னை எப்படியாவது கரை சேர்த்துறணும்னு தானே அவன் என்னை அடிச்சு உதைச்சாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்தேன். இன்னைக்கு அந்த படுபாவி பையன் இப்படி ராத்திரியோட ராத்திரி அடிச்சு பத்தி விடுவான்னு நினைச்சு கூட பார்க்கலையே. அப்படி அவன் நினைக்கிற மாதிரி நான் தப்பா எதுவும் பண்ணலையே. வேலைக்கு தானே போனேன். அவன் தான் குடிச்சு புட்டு 10 ரூபாயை மிச்சம் பண்ண முடியாம இருக்கிறான். சரி, நம்மளாவது வேலைக்கு போனா உனக்கு வருங்காலத்துக்கு ஒன்று சேர்த்து வைக்கலான்னு போனேன். அதுக்கும் வழியத்து போக வச்சுட்டாடி அந்த படுபாவி பையன். பெத்தவங்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அவங்களுக்கு நான் பண்ணின பாவம் இன்ன வரைக்குமே என்னை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. இப்போ நான் எங்க போவேன் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு? அழுதது போதும், இனி நான் அலறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் வாழ்ற வாழ்க்கையை என் பிள்ளைக்காகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் எப்படியோ நான் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் என்னை வாழ விட மாட்டான், வாழவே விட மாட்டான். என் பிள்ளைக்காக தான் நான் வாழணும்னு நினைச்சாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன்கிட்ட அடியும் உதையும் மிதியும் வாங்கி உடம்பெல்லாம் மரத்து போச்சு. இதை பார்த்து வளர்ந்து இவனோட வருங்காலம் எப்படி ஆகும்னு கூட தெரியல. இதுக்கப்புறம் யாருக்கும் நான் பாரமாக இருக்கவும் விரும்பலை. என் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அவங்களுக்கு நான் பண்ண துரோகம் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அதை பற்றி என்னால் யோசிக்க கூட முடியல. வேண்டாம், நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. நான் செத்தா கூட அந்த மனுஷன் என்ன நினச்சி கவலைப்பட மாட்டான். பொண்டாட்டி செத்தா மறுகணமே புருஷன் புது மாப்பிள்ளை எங்களை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போய்கிடுவான். ஆனால் நான் போன என் புள்ள என்ன பண்ணுவான்? வேண்டாம், யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம். என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு இப்போ என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். யாருக்கும் நாங்கள் பாரமாக இருக்க விரும்பலை. அரவிந்து, அம்மா உனக்கு எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியாப்பா? அம்மா, நீங்க குட்டிக்காலமா? சாமி, உன்னை வளர்க்கணும்னு தாண்டா நான் 1000 கஷ்டப்பட்டேன் அந்த ஆளுகிட்ட. ஆனா அந்த மனுஷங்கிட்ட நிம்மதியா வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுடா. அம்மா உனக்கு எது பண்ணாலும் நல்லது பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியாப்பா? நீங்க தான் நல்ல அம்மாமா. செல்லம், நமக்கு யாருமே வேணாண்டா. யாருக்கும் நம்ம பாரமாவும் இருக்க வேணாண்டா சாமி. அம்மா எது சொன்னாலும் கேப்பியாப்பா? நான் இல்லைனாலும் நீ வளர்றது கஷ்டம், நீ இல்லைனாலும் நான் வாழ்றது கஷ்டம். என் வாழ்க்கையோட ஆதாரமே நீ தான். அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ வேணாண்டா. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. உங்கள் அப்பா மாதிரி ஒரு ஆளோட நம்ம வாழ்க்கை நடத்தினதெல்லாம் போதும். நம்ம சாமி கிட்ட போயிடலாமா? ஆமாண்டா, உன் பேரு சாமி தான். ஆனா உண்மையான சாமி கிட்ட நம்ம போயிடுவோமா? அங்க யாரும் நம்மள திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, யாரும் நம்மள ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. போயிடுவோமா? சரிம்மா. சாமி வீட்டுக்கு போனா சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்களாமா? ஆமாப்பா, நம்ம சாமி கிட்ட போயிட்டோம்னா வாழும்போது கொடுக்காத சாப்பாடு எல்லாமே படையெல்லாம் போடுவாங்க. சரியா? நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. நம்மளை யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள நம்மள நினைச்சு பார்ப்பாங்க. போயிடுவோமா? சரிம்மா. உன்னைய பெத்து
அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்டா உன்னை அப்படியெல்லாம் ஆளாக்கணும்னு. கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆளாக்குவேன்னு நினைச்சு பார்க்கல. எப்பமா நம்ம சாமி வீட்டுக்கு போறோம்? இப்பப்பா, இப்போதான். அம்மா பஸ்ல போனோம்னா காசு வேணும்லம்மா. எங்க போறதுக்கு காசே தேவையில்லைப்பா. அம்மா சொல்லும்போது கண்ணை மூடிக்கிட்டு அம்மாவோடயே வந்துடணும், சரியா? சரிம்மா. என் தங்கமே. அம்மாவை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோ. காலத்துல வைப்பா. அம்மா சாமி வீதி இங்கதான் இருக்காமா? ஆமாப்பா, கண்ணை மூடிக்கோ. சாமி எங்க அம்மா பாவம், எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோ. அம்மா நாயி நாயி. ஐயோ நாயே. அம்மா பயமா இருக்குமா, பயமா இருக்குமா. அம்மா இருக்கேன் ஒன்னும் இல்லப்பா. வா. அம்மா பயமா இருக்குமா, பயமா இருக்குமா. ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்ல, நான் இருக்கேன். வா. ஐயோ ஐயோ, இது எங்க போனாலும் விடாம துரத்திக்கிட்டே வருதே. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா அம்மா ஐ, ஷு, ஷு. ஐயோ என் புள்ள. ஷு. ஐயோ இந்த குச்சி கிடக்கு. அரவிந்த், அம்மாவை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கையா. இந்த நாய்ங்களாம் உன்னை ஒன்றும் பண்ண விட மாட்டேன்டா. அம்மா இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஐ, ஷு. போங்கிட்டு என் பிள்ளைய கடிக்க வரீங்களா? உங்களால உண்டுல நாக்கிறவன். என் பிள்ளையவா கடிக்க வரீங்க? அரவிந்த் சாமி, பயந்துட்டியாப்பா? பயந்துட்டியா? ஆமாம்மா பயந்துட்டேம்மா. அம்மா இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. அம்மா இருக்க வரைக்கும் ஒன்றும் ஆக விட மாட்டேன். அம்மா மறுபடியும் நாய் வராதுல்லம்மா? இல்லப்பா, வராது. வந்தா அம்மா அடிச்சு விரட்டிடுவேன், நீ கவலைப்படாத. அம்மா நம்ம சாமி வீட்டுக்கு போகணும்னு இருந்தோம், இப்ப எப்படிம்மா போறது? நம்மள யாருக்குமே பிடிக்காது, அந்த மாதிரி சாமிக்கும் பிடிக்காது போலப்பா. அதான் நம்ம அங்கே போகணும்னு நினச்சப்ப கூட இந்த நாய் ரூபத்தில் வந்து போவிடாம பண்ணிட்டாரு. உனக்கு என்னதான் நான் பாவம் பண்ணேன்? எத்தனை காலத்துக்கு தான் நான் இப்படி சீரழிஞ்சு கஷ்டப்படணும்? மனுஷங்களோட தான் வாழ முடியல. சரி, உன்கிட்ட வந்தாவது காலத்தை ஓட்டிடலான்னு பார்த்தா இப்படி நீயும் ஏதோ ரூபத்தில் இதை கூட கெடுத்துட்டியேப்பா. என்னை என் பெத்தவங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, என்னை கட்டினவனுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பிடிக்கலன்னு நினச்சேன். கடைசியில் உனக்குமே பிடிக்கலன்னு சொல்லாம சொல்லிட்டப்பா. நான் இனி எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்ன்ற காரணத்துக்காக தானே அவன் கூட மல்லு கட்டிக்கிட்டு அந்த காலத்தை தள்ளுனேன். இப்படி சாவவும் விட மாட்டேங்கிறியே, வாழவும் விட மாட்டேங்கிறியே. எதுக்கு தான் நான் உயிரோட இருக்கணும்? எதுக்கு தான் நான் உயிரோட இருக்கணும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்மளுடைய தனி கொடுத்தனம் சீரீஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அமுதாவுடைய இந்த சீன் பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேடாக ஃபீல் பண்ணுவீங்க, எதுக்கு இந்த மாதிரி வச்சிங்க, எனக்கு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு வேணுன்ற காரணத்துக்காக வைக்கல, இது முழுக்க ஒரு கற்பனை தான், உண்மை நிகழ்வுகள் கிடையாது. யாரையும் குறிப்பிடும் நோக்கிலையும் நம்ம உருவாக்கலை. ஜஸ்ட்டு இதை ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். இது உண்மை நிகழ்வு இல்லை, நான் அதை அண்டர்லைன் பண்ணியே சொல்லிடுறேன்.
நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேமிலியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து சடனாக என்ன நினைக்கிறாங்க, நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலிஸ் கிடையாது. நம்ம ஒருத்தர்கிட்ட உண்மையாக ஷேர் பண்ணாலும் அவங்கக்கிட்ட நமக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு பிடிக்காத போது அவங்கக்கிட்ட இதெல்லாம் பேசுனாங்க, அதெல்லாம் பேசுனான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அதனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தவறான முடிவு எடுத்துடுறாங்க. எதுக்கு வாழணும், நம்ம வாழவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் திங்க் பண்ணக்கூடாது. வாழ்க்கைன்றது ஒன்று, சாவுன்றது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். கடவுள் கொடுத்த உயிரை அவரே எப்போ வேணாலும் எடுத்துப்பார். அதை நம்மளாம் எடுத்துக்கவே கூடாது. ஸோ அந்த ஒரு நிகழ்வை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். மற்றபடி வந்துட்டு எல்லாத்துக்கும் இதுதான் முடிவு அப்படின்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் நம்ம வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம அவமானப்பட்டாலும் சரி, அசிங்கப்பட்டாலும் சரி, அதுக்காக இந்த மாதிரி சாவுன்றது ஒரு முடிவு கிடையாது. அவங்க முன்னாடி எழுந்து நிற்கணும், நிமிர்ந்து நிற்கணும், அவங்க நம்மளை மதிக்கிற அளவுக்கு உயர்ந்து நிற்கணும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னாலும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ நான் போன மந்த்தெல்லாம் எப்படி பேசிகிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு இப்பயுமே இருக்குது. ஆனால் ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ஒன்று இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த மாதம் இப்படி நடக்கிறது, அடுத்த மாதம் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ வாழ்க்கைன்றது வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றத்தை எதிர்பார்த்து அதை நோக்கி போவோம். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா, பிடிக்காத விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்ம எந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை என் கை கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். மற்றொரு எபிசோடோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.